மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனது பேச்சு எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாகவும் முழு பேச்சை கேட்காமல் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் மகாவிஷ்ணு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்ய கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஜாமீன் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு தற்போது ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 7ஆம் தேதி அவரை கைது செய்தார்கள். இந்த நிலையில் ஜாமீன் கோரி மகாவிஷ்ணு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் நோக்கில்தான் பேசவில்லை எனவும் தனது பேச்சு அவர்களை புண்படுத்தியிருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். மேலும் தனது பேச்சு எடிட் செய்யப்பட்டு யூடியூபில் வெளியிடப்பட்டதாகவும் முழு பேச்சை கேட்காமல் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கைதானதாகவும் காவலில் வைத்து போலீசார் விசாரித்த போது கூட முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தனது அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், வீடியோ தொகுப்புகள் என அனைத்தையுமே போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்காக வந்தபோது மகாவிஷ்ணு தனது மன்னிப்பு கடிதத்தை நேரடியாக சிறைத்துறை அதிகாரிகள் மூலமாக முதன்மை அமர்வு நீதிபதிக்கு எழுதியுள்ளதாகவும் அதனை அவரது தரப்பு வழக்கறிஞர் முறையீட்டு செய்தார். அப்போது குறுக்கிட்ட காவல்துறை தரப்பு அவரை ஜாமீனில் வெளியிட்டால் ஏற்கனவே அவர் பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வருவதாகவும் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலும் எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மன்னிப்பு கோரி அவரே கடிதம் எழுதிய உள்ளதாகவும் இனி பேச மாட்டேன் என்று உத்தரவாதம் அளித்ததை அடுத்து மகாவிஷ்ணுவுக்கு தற்போது ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.